ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல பிரேமையும் சீமாவையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் கால்ல ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளோட பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. கரெக்டா ஏர்போர்ட்ல சித்தார்த்தையும் ரோகிணியையும் இறக்கி விட்டுட்டு வந்தாச்சு. அவங்க 2 பேருக்கும் டிக்கெட்டையும் புக் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்ப வேற வழியே இல்ல, அவங்க 2 பேரும் ஒன்னா மும்பைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு வராங்க. இங்க பார்த்தா ஏர்போர்ட்ல சித்தார்த் ரோகிணியை தான் காட்டுறாங்க. ஏன்னா ஆக்சுவலி எல்லாரும் ஜோடியா தானே போறதா இருந்துச்சு. இப்போ என்னன்னா அவங்க தனியா போற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு உடனே கால் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா இங்க பிரேம் மெசேஜே போட்டிருப்பான். இதெல்லாம் எங்களோட பிளான் தான், நீங்க 2 பேரும் தனியா போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பான். உடனே ரோகிணி நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அதுக்கப்புறம் இவனும் சமாளிச்சு சரி நம்ம போய் தான் பாப்போமே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் மும்பைக்கு கிளம்பி போறாங்க. அங்க மும்பைக்கு போன உடனேயே நம்மளோட ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாவ் எவ்வளவு சூப்பரா இருக்கு மும்பை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கா. சரி சரி வாயை பார்த்துட்டு இருக்காம வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கையை பிடிச்சி டாக்ஸிக்காரர் பக்கத்துல போய் நிறுத்துறான். உடனே அவ அப்படியே மெயின் பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா அவன் கையை பிடிச்சி ரொம்ப கேரிங்கா கொண்டு போறானா. அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்புறம் கார்ல போயிட்டே இருக்கும்போது இவ தொடன்னு பேசிக்கிட்டே வர, ஐ அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸிக்கார அண்ணனும் இவ கூட சேர்ந்து பேசிக்கிட்டே வரானா. இதெல்லாம் பாக்குற சித்தார்த்துக்கு கடுப்பாவது. கொஞ்சம் வாயை தான் மூட, எதுக்கு அப்படி பேசிட்டே வர அப்படின்னு. நீங்க ஃபர்ஸ்ட் வாயை மூடுங்க சார், தங்கச்சி நல்லா தானே பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்ஸிக்காரனும் பேச, இங்க ரோஹிணியும் டாக்ஸிக்காரனும் சேர்ந்து சித்தார்த்தை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே வீட்டுல தான் காட்டுறாங்க. சீமா சமைச்சிட்டு இருப்பா. அப்ப சாவியை பக்கத்துல வச்சிருப்பா போல. சோ அதை பார்த்த பவி என்ன பண்ணுவா, அதே மாதிரி டூப்ளிகேட் சாவி செஞ்சு வச்சிருப்பா. இதை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ண பாரு, அந்த சாவியை பாட்டியே என் கையில கொடுக்குற மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிளான் போட்டுட்டு இருக்கா. அப்பதான் பாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கும் போது பிரேம் சாப்பாடை வச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. உடனே இதை போய் ஆபீஸ்ல கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமாவே போறா. அங்க பிரேம் மீட்டிங்ல இருப்பான் போல. இவ கதவை லாக் பண்ணாமலே போயிடுவாளா. உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி அவமானமாயிடும். ஐயோ வெளில ஐயோ நம்ம தேவையே இல்லாம அதை எடுத்துட்டு வந்துட்டோமா, பிரேம் என்ன நினைப்பாரு, கோவப்படுவாரோ, நம்ம தான் தேவையே இல்லாம இப்படிலாம் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கா. உடனே பின்னாடியில இருந்து பிரேம் என்னம்மா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கவா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு அழைச்சிட்டு போறான். அங்க போயிட்டு என்கிட்ட பேசுறான். இல்ல பிரேம், நீங்க சாப்பாடை மறந்துட்டு வந்துட்டீங்க, அதனாலதான் கொடுக்கறதுக்கு வந்தேன், இருந்தாலும் நான் நாக் பண்ணிட்டு வந்திருக்கணும், எல்லாரும் உங்களை தப்பா பேசியிருப்பாங்களே அப்படின்னு சொல்ல, என்ன வளர்ற அப்படிலாம் இல்ல, உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொன்னாங்க. எனக்காக நீ பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ற, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனு பாராட்டி பேசிட்டு இருக்கான். அதை விட இங்க வீட்டுல தான் காட்டுறாங்க. அந்த அன்னிக்காரிங்க என்ன பண்றானுங்க, ஸ்டோர் ரூம் பூட்டி இருக்கும் போல. ஸோ அங்கதான் அரிசி எல்லாமே வச்சிருப்பாங்க போல, எக்ஸ்ட்ரா இருக்கிற அரிசி எல்லாம். அந்த கதவை எப்படியோ திறந்து உள்ளாக்க போய் கத்திரிக்கோளை வச்சு எல்லா அரிசியையுமே வேஸ்ட் பண்ணிடுறாளுங்க, கீழே கொட்டுற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் நீட்டா அந்த கதவை இந்த மாதிரி பாட்டிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு, எல்லாத்தையும் காரணம் சீமா தான், சீமா கேர்லெஸ்ஸா இருந்ததுனால தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாட்டியும் திட்டுறாங்க, என்னம்மா சீமா, உன்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா நீ இப்படிதான் பண்ணுவியா, நீ கதவு திறந்து வச்சது போனதுனால தான் பூனை இந்த மாதிரிலாம் பண்ணிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டுலாம் திட்டுறாங்க. உடனே அன்னிக்காரிங்கெல்லாம் இந்த சாவி அவ கையில இருக்கிறதுனால தான் இப்படிலாம் நடக்குது, வேற யார்ட்டையாவது கொடுத்தாதான் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, உடனே பாட்டி என்ன பண்ணுது, அந்த சாவியை எடுத்து உமா கையில தூக்கி கொடுத்துருது. இதை பாக்குற பவிக்கு செமையா கடுப்பாகுது. என்னடா இது, எல்லா பிளானையும் நம்ம போட்டா இந்த உமா ஈஸியா இந்த சாவி ஆட்டையை போட்டாலே இவள்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற சீமாக்குமே கஷ்டமா இருக்கும். நம்ம எந்த தப்பும் பண்ணாமலேயே சாவியை இவங்க கிட்ட கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. அதோட இங்க சித்தார்த் ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அழகா ஒரு ரூமுக்கும் வந்துருவாங்க. அங்க எல்லா பொட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் ரோஹிணி போயிட்டு கண்ணாடி முன்னாடி போயிட்டு அவ பார்த்துட்டு இருப்பா. போதும் போதும் அழகா ரசிச்சது, நீ ஒன்னும் அவ்வளவு அழகாலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவ கோச்சிக்கிட்டு வருவா. என்ன சொன்னீங்க, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க, என்னதான் இருந்தாலும் என்னோட அந்த டாக்ஸி அண்ணா மாதிரி வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, என்ன சொன்ன, உன்னோட டாக்ஸி அண்ணாவா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல, இத்தனை நாள் பழக்கமான என்னை விட உனக்கு அந்த டாக்ஸிக்கார முக்கியமா போயிட்டானா, யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப கூடாதுமா அப்படின்னு சொல்ல, உங்களை விட இவ்வளவுதோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு கடுப்பாகும். ஓகே ஓகே நான் போய் ட்ரெஸ் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அவனோட பேக்கை திறந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இங்க ரோஹிணி ட்ரெஸ்ஸை எடுக்கலான்னு ஓப்பன் பண்ணிட்டு அந்த பேக்கை ஓப்பனாவே ஆக மாட்டேது, லாக் ஆயிட்டு போல. ஸோ அதோட சித்தார்த் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அவனும் வந்துடுறான். இன்னுமா நீ தொடக்கல அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, இல்ல இது திறக்கவே மாட்டுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவா. அப்ப தெரியாம ஒரு கல்லு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பா போல. சோ அதை கீழே போட்டுருவாளா. உடனே இவனோட
அவனோட கால்ல வந்து நல்லா அடிச்சிருவான். ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அப்படியே வந்து வலியில துடிச்சிட்டு இருப்பான். உடனே இவ வந்து கீழே குனிஞ்சு என்னங்க நான் பேசினதுல அப்படியே வந்து ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, வளராத அந்த பாரு கல்ல தூக்கி கால்ல போட்டுடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ சாரிங்க சாரிங்க, இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் தேவைதான், உங்க வாய்க்கு இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இவன் கடுப்பாம ரொம்ப ஓவரா பேசாத, இப்ப நீ ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, உடனே இவன் சொல்றா இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ் மாதிரி இருக்கு இதை போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் போய் இந்த லாக்கை வந்து திறந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதை பார்த்தா அந்த ட்ரெஸ் அவனுக்கு பிடிக்காது, இது கம்ஃபர்டபுளாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதான் சித்தார்த்தோட ட்ரெஸ் இருக்குல்ல அதே நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அழகா போட்டுட்டு நிப்பா. உடனே வந்து இங்க சித்தார்த் கதவை தந்துட்டு வந்து பயங்கரமா ஷாக் ஆவான். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு இருக்க, இது பாக்கிறதுக்கு எப்படி தொலை தொலைன்னு இருக்கு, அப்படி காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பான். இது ஒன்றும் அவ்வளவு காமெடியா இல்லை, வேற வழி இல்லை, ட்ரெஸ்ஸும் வந்து இல்லை, அதனாலதான் வந்து இதை போட்டிக்கிட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு டக்குன்னு அவளுக்கே தெரியாம நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துருவா. இதை வந்து ஃபேமிலியில உள்ள எல்லாருக்கும் காட்ட போறேனே அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் வந்து ஐயோ தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ், ஐயோ அதை என்கிட்ட கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாங்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அவன் தரவே மாட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னாவே அந்த போனை பிடிச்சிட்டு விழுவாங்க. அப்புறம் 2 பேரும் ஐ கான்டாக்ட்ல பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த போனை வாங்குறங்கிற பேர்ல அவ ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் வந்து இவனை வச்சுக்கணும் வாங்காம அப்படி நல்லா பார்த்து சைட் அடிச்சிட்டு இருப்பான். ப்ளீஸ் சித்தார்த் இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஓகே ஓகே இதை நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்ட்டையும் கட்ட மாட்டேன், சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அந்த பேக்கை வந்து லாக்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருப்பா போல. ஸோ அதனால வந்து அந்த அதுலேருந்து அவளோட சாரியை எடுத்துட்டு அவளும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போயிடுவா. அதுக்கப்புறம் ஒரு அழகான சுடியை போட்டுட்டு அவன் முன்னாடி வந்து நிப்பா. இது வரைக்கும் அவன் வந்து அந்த அவ்வளவு அழகா அவளை பார்த்ததே இல்லையா, ரொம்ப பார்த்துட்டு அப்படியே மெயின் வந்து பார்த்துட்டு அப்படியே இருப்பானா. உடனே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, அவ்வளோ சீன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி எங்க போலாம் அப்படின்னு சொல்ல 2 பேரும் பீச் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பீச்சுக்கு போறாங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் ஜோடி ஜோடியா போயிட்டு இருக்காங்க. உடனே இவங்க 2 பேரும் கண்டுக்காம அப்படியே ஃபேஸ வச்சுட்டு சரி சித்தார்த் பீச்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்க போய் ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் போகக்கூடாது, தூரத்துல இருந்தே பாரு, எனக்கு வந்து இந்த தண்ணியில வந்து காலை நினைக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து இவன்ட்டு இருந்து தப்பிச்சு ஓடி போய் நல்லா ஜாலியா வந்து பீச்ல வந்து விளையாடிட்டு இருக்கா. யாருக்கெல்லாம் பீச்ல ஜாலியா விளையாடுறதுக்கு பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஜாலியா அந்த ரோஹிணி மாதிரி விளையாடுறதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அவதான் வந்து அவ வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு தடுமாறி விழ போவா. டக்குன்னு சித்தார்த் வந்து முன்னாடி வந்து அவளை பிடிச்சிருவான். உடனே வந்து 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட்ல பாப்பாங்க. என்னடா அது பீச் வந்து கால் நினைக்கிறதே பிடிக்காதுன்னு சொன்னவன் இவளுக்காக வந்து நிக்கிறானேங்கிற மாதிரி ரோஹிணி ரொமான்டிக்கா அவனை பார்த்துட்டு இருப்பா. அதோட இங்க சீமாவை தான் காட்டுறாங்க. அவளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால பிரேமுக்கு பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருப்பா. அப்பதான் பிரேம் சொல்லுவான், இன்னைக்கு நான் ரொம்பவே பிஸியா இருக்கு சீமா, அதனால வந்து நான் லேட்டா தான் வருவேன், நீ இன்னும் எனக்காக வெயிட் பண்ணாத, கரெக்டா சாப்பிட்டுட்டு நேரத்தோட படு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கும் வீட்டுல நடந்தது சொல்றதுக்கு மனசு வராது. ஓகே பிரேம் நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் போனை வச்சிருவா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் சூப்பரா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா. ஸோ அதனால மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, சித்தார்த் ரோஹிணியோட சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.